childrens, welcome to my channel Easy60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 2 எக்ஸைஸ் 2.5ல 11th சம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை a minus d a plus d அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது இந்த 3 டேர்ம்ஸோட சம் வந்துட்டு 27 சொல்லியிருக்காங்க. சம்முன்னு என்ன பண்ணணும், இந்த 3 டேர்ம்ஸையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிட்டு 3a is equal to 27. அப்போ a is equal to 27/3 9 ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் வந்து 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a minus d into a plus d வந்து 288ன்னு போட்டுக்கோங்க. இப்போது a பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 9 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 9 minus d into 9 plus d இது எப்படி இருக்குன்னா a plus b into a minus b மாதிரி இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து a square minus b square. ஸோ 9 square minus d squareன்னு போட்டுட்டு இந்த 9 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா டிவைடில் போயிடும். ஆஃப்டர் கேன்சலிங் இது 32 ஆகிடும். ஸோ 9 ஸ்கொயர் வந்து 81 மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இதில் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரே பக்கமாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போது 81 minus 32 is equal to d ஸ்கொயர். அப்போது d is equal to root of 49ன்னு ஆகிடும். எப்போவுமே ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடணும். ஸோ டியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் டிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ தெரிஞ்சிருக்கு. இப்போது நம்ம அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். திரும்ப a மைனஸ் டி a ப்ளஸ் டி அதே ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு a பதிலாக 9 d பதிலாக 7 அப்படின்னு போட்டிங்கன்னா 2, 9, 16ன்னு கிடைக்கும். அடுத்தது a பதிலாக 9 d பதிலாக -7ன்னு போட்டிங்கன்னா இதோட ரிவர்ஸில் கிடைக்கும் 16, 9, 2 அப்படின்னு கிடைக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.